ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். திங்கட்கிழமை 21 தம்மூஸ், ஜூலை 6. அவர் உங்களை தாங்குகிறார். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் பலவிதமான கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது இந்த எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நான் எப்படி ஜெபிக்க போகிறேன் என்று ஆச்சரியப்படும் தருணங்கள் வரலாம். உண்மை என்னவென்றால், உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் அல்லது காரியங்களையும் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஜெபிக்க முடிவு செய்தார் நீங்கள் என்றென்றுக்கும் நித்தமும் முழங்காலில் இருக்க வேண்டியிருக்கும். மேலும் அவை எல்லாவற்றையும் உங்களால் நினைவில் வைத்திருக்க கூட முடியாது. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், உங்களுடைய சொந்த பாரத்தை நீங்களே சுமக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பது இல்லை. வேதம் கூறுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. உண்மையில் உங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பது இல்லை. ஏனென்றால் அவற்றில் பலவற்றை நீங்கள் அறிந்திருக்க கூட மாட்டீர்கள். அப்படி என்றால் அவற்றை நீங்கள் எப்படி கையாளுவீர்கள்? இதற்காகத்தான் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பலவீனம் அல்லது எல்லைகளுக்கு உட்பட்ட நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாங்குகிறார். என்ன செய்வது, எதற்காக ஜெபிப்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை எவ்வாறு கையாளுவது என்று உங்களுக்கு தெரியாத போது அவர் உள்ளே வருகிறார். வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளும் நம்மை வழி நடத்துவதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அன்றாட பிரச்சனைகளை கையாளும் போது நமது மைய வசனத்தில் வாசித்தது போல அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக திறப்பிலே நின்று பரிந்து பேசி நமக்காக பொறுப்பேற்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்போதும் விழிப்பு உணர்வு உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிந்து உள்ளவர்களாகவும் இருங்கள். தெளிவான பேச்சால் உச்சரிக்க முடியாத பெருமூச்சுகளோடும் ஆழமான ஏக்கங்களோடும் அவர் உங்கள் மூலமாக ஜெபித்து தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இதனால் தான் நீங்கள் அடிக்கடி அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பது முக்கியம். இது உங்கள் ஆவியை கிளறிவிடவும் பரிசுத்த ஆவியானவரின் திவ்ய உந்துதலுகளுக்கு வழிவகுக்கவும் உதவுகிறது. உங்கள் ஆவியின் மூலம் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கவனம் தேவைப்படும். ஒவ்வொரு அவசியமான காரியத்தையும் நீங்கள் தடையின்றி கையாளுவீர்கள். சங்கீதக்காரன் குறிப்பிட்டது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. நீங்கள் ஆவியில் ஜெபிக்கும் போது உங்களை பாதிக்கும் அனைத்தையும், நீங்கள் அறியாத காரியங்களை கூட கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து நம்பினால் போதும். உங்களை பராமரிக்க அவர் பெரியவராயும் விருப்பம் உள்ளவராயும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமம் என்றென்றுக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. தீர்க்க தரிசன அறிக்கை. என் பிதாவே, முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை குறித்த உம்முடைய சித்தத்தின் அறிவை எனக்கு அளிப்பதும்
நான் சரியாக ஜெபிக்க உதவுவதுமான உம்முடைய ஆவியானவரின் அசாதாரணமான ஊழியத்திற்காக உமக்கு நன்றி. இது எனக்கும் என் அன்பானவர்களுக்கும் உரிய உம்முடைய பூரண சித்தத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளை அமைய செய்கிறது. ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம் 1 கொரிந்தியர் 14:2, ரோமர் 8:26-27, யூதா 1:20. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்ராகமம் 4-6 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.